விஷால் என்னவோ ட்ரை பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு 2 நாளா தெரிஞ்சு போச்சு. லைவ்லயும் சரி, காலையிலயுமே அத தான் பண்ணிட்டுருக்காரு. "வில் யூ மேரி மீ, மேரி மீன்னு" சொல்லிட்டு அன்ஷிதா பக்கத்துல போய் உருட்டு உருட்டிட்டுருக்காரு. சௌந்தர்யா சொல்றாங்க, "நாளைக்கு என்னோட ஆளு வருவான். அதனால அவருக்கு நீ சப்போர்ட் பண்ணு. நான் உன்னோட லவ்வுக்கு சப்போர்ட் பண்றேன்னு" சொல்லிட்டு பேசிட்டுருக்காங்க. அதுக்கு இவருமே சீரியஸா சொல்லிட்டுருக்காரு, "எனக்கு லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கணும் ரொம்ப ஆசையா வந்துட்டுருக்கு. அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு இருக்காரு. அன்ஷிதாவும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அருணுமே சொல்றாரு, "டேய் உனக்காக நான் இருக்கேன். நீ வந்து டைரக்ட்டா போய் ப்ரொபோஸ் பண்ணிடு. என்னோட லவ்வுமே அப்படிதான் முடிஞ்சு போச்சுன்னு" சொல்லிட்டு அவரோட லவ்வான அர்ச்சனா பத்தியும் பேசிட்டு இருக்காரு. ஸோ ஆக மொத்தம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 இல்ல 3ஓட லவ் ஸ்டோரி கன்டின்யூ ஆக போகுது பிக் பாஸ் வீட்ல. விஷால், அன்ஷிதா தான். அன்ஷிதா அங்க இங்க கொஞ்சம் ஏற்கனவே ஓவர் பொசசிவா இருந்தாலுமே அவங்களோட கேமு எல்லாமே விட்டு போச்சு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட்டு என்னவோ நம்மலாம் நெனச்சுட்டு இருந்தோம் அர்ணவோட தான் லவ் தொடர்ந்துட்டுருக்குன்னு. தர்ஷிகா போனதுலேருந்து இந்த ரூட்டெல்லாம் நேரா அன்ஷிதா மேல போய் விழுந்துடுச்சு. இதெல்லாம் கரெக்ட்டா இல்லையான்றது நமக்கு எரிச்சலா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜாக்லின், ரயானுமே இன்னொரு பெரிய கான்வர்சேஷன் மாதிரி ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த பிரெட் விஷயம் இவ்ளோ பெருசாச்சு? அருண் அப்பா எதுக்கு இந்த கேள்வி கேட்டாருன்னு சொல்லிட்டு, அங்க இருக்க ரயான் டைரக்ட்டா முத்துக்குமார போய் கேட்டுட்டு இருக்காரு. முத்துக்குமாரனும் என்ன சொல்றாருன்னா, "நீங்க பண்ணது தான் தப்புன்னு" சொல்லிட்டு அவங்கள சொல்றாரு. ஜாக்லின், "இல்ல, இல்ல நாங்க பண்ணது தப்பெல்லாம் கிடையாது. நீ பண்ணது தான் தப்புன்னு" சொல்லிட்டு, ஆக மொத்தம் இந்த டிபேட் ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தது. பவித்ரா ஒரு கட்டத்தில் எரிச்சல் அடைஞ்சு, அவங்க எதுக்கு இப்போ முடிஞ்சு போன கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க புல் ஸ்டாப் வச்சாங்க. அங்கே வந்த மஞ்சரி மறுபடியும் அந்த கான்வர்சேஷனில் மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கிட்டு அவங்க அந்த பிரெட் விஷயத்தில் மறுபடியும் ட்ராக் பண்ணி இழுத்துக்கிட்டே போனாங்க. என்னதான் இருந்தாலும் கேப்டனாக இருக்கிறவங்க அதை கரெக்டாக தான் பண்ணணும். அதே மாதிரி அந்த கிச்சன் இன்சார்ஜில் இருக்கிறவங்க தான் சரியாக முடிவு எடுத்துருக்கணும். உங்களால் பண்ண முடியலைன்னா அடுத்தவங்க பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவருமே கேட்குறாரு. ஆனால் ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தவங்க அது எப்படி போகும்? என்னை தாண்டி தானே நாங்கள் கேப்டன்லாம் தாண்டி வருவோம். நீ டேரெக்டாக கேப்டன் கிட்ட போய் கேட்டிருக்க வேண்டியதானே இந்த விஷயத்த. என்கிட்ட கேட்குறது நியாயமே இல்லை. அதுக்கு ரயான் சொல்கிறாரு, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணது அன்றைக்கி ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதுவே பேசிட்டு இருந்தார். ரயான் பொறுத்த வரைக்கும் டிக்கெட்டு ஃபினாலே எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தான். ஆனால் இன்றைக்கி முத்துக்குமாரன் வீட்டில் வந்துட்டு போனது தான் இன்றைக்கி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆட்டம் கண்டுடுச்சுன்னு சொல்லலாம். ஜாக்லினும் சொல்லிட்டாங்க, என்னை தவிர வேறு யாராவது இந்த கப்பை ஜெயிக்கணும்னா அது நீ தான். தீபக், மஞ்சரி எல்லாருமே சொல்லியாச்சு. அர்ச்சனாவும் அருணுக்கு இன்னைக்கு போய் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது நாளைக்கு நம்மளோட எபிசோட்ல பார்க்கலாம். அர்ச்சனா உள்ளே போனது அதெல்லாம் கரெக்டாக ஃபியான்சின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இவங்களோட ப்ரப்போசலோட சேர்ந்து இன்னொரு ப்ரப்போசலும் நடக்க போகுது. விஷ்ணுவும் சௌந்தர்யாக்காக உள்ளே போயிருக்காரு. வெளியே இருக்கும் போதே ரொம்ப பியா சப்போர்ட் பண்ண சௌந்தர்யாவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா விஷ்ணு டைரக்டாக உள்ளே போய் சப்போர்ட் பண்ணவும் போயிருக்காரு. ஸோ சௌந்தர்யாவுக்கு கிராஃபி ஏறுமா இல்லையான்னு தெரியல. ஆனால் இதனால் மற்ற கண்டஸ்டன்ட்டு ஃபேராக விளையாடுறவங்களுக்கு பாதிப்பு இருக்கும். எப்படியாவது உண்மையாக இந்த கேமை நாங்கள் விளையாடி ஜெயிக்கணும்னு ஒரு கட்டத்தில் இருக்க ஒரு 3 பேர் ஊரில் இருக்க கேங்கு லவ் சொல்லிட்டு ஒரு கண்டக்டாக ஒரு மாமா டிவி போல் இந்த பிக் பாஸ் டிவி ஆக்கினது கரெக்டாக இல்லையான்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு தமிழ் 8 சம்மந்தமான லைவ் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.